கம்ருதீன் வீட்டுக்கு போய் தான் எல்லாமே புரிஞ்சிருக்கும் போல். ஒரே அழுகையா, பாருவால் என்னுடைய லைஃப் போச்சு, வாழ்க்கை போச்சு, இதனால சீரியல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகையா. ஏன் இது உள்ளே இருக்கும்போது பார்வதியோட புத்தியே தான் இருந்தீங்களா கம்ருதீன்? வெளியே போனோன்னு தான் உங்களுக்கு அறிவு வந்ததா? கம்ருதீன் அக்கா செம்ம திட்டு, உனக்கு அப்போவே சொன்னால அவங்க கூட பேசக்கூடாது, லிமிட்டாக வச்சுக்கோ அப்படின்னா சொல்லி திட்டியிருக்காங்க. இதனால் சோசியல் மீடியாவில் கம்ருதீன் கதறி கதறி அழுதுட்டு கிடக்குறாரு. பாருவால் என்னுடைய லைஃப் போச்சு, சீரியல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுயமாகவே கம்ருதீனுக்கு அறிவு இருக்காது போல். இது அடுத்த பெண்களை நீங்கள் கேவலமாக பேசும்போது இதெல்லாம் யோசித்துருக்கணும். என் பாருவோட சேர்ந்து நீங்கள் உள்ள கும்மாலம் அடிக்கலையா? அப்போல்லாம் அடுத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே கிடையாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளியே போனோன்னு தான் உங்களுக்கு அறிவு வந்ததா? சொல்லுங்கள். ஐயோ, இன்றைக்கி சுபிக்ஸை வெளியே போனது நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக இதெல்லாம் சான்றா வெளியே போயிருக்கணும். நினச்சி கூட நான் இன்றைக்கி சான்றா தான் வெளியே போவாங்கன்னு சொல்லி நினச்சேன். பெருசாக சான்றாலாம் என்ன விளையாண்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் சுபிக்ஸெல்லாம் இன்றைக்கி வெளியே போயிட்டாங்க. அவங்களாம் ஃபைனல் வருவாங்கன்னு நான்லாம் எதிர்பார்த்த பொண்ணு. ஒருவேளை ஓட்டு போகிறத வச்சு தான் தீர்மானிப்பாங்க போல், அப்படி தான் நினைக்கிறேன். இதில் வேறு அரோரா அவங்க தான் ஃபைனல் கார்டு வேறு கொடுத்துருக்காங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. யார் விளையாண்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கல, யார் விளையாடலையோ அவங்களுக்கு தான் வருது ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்வதி வெளியே போயிட்டு எனக்கு சம்பளம்லாம் கொடுக்கல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பற்றி பேசியிருக்காங்க. நிறையா இப்போ வெளியே அவங்க இன்ஸ்டாவில் கூட ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. வெளியே போயிட்டு நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, சான்றா ஃபுல்லாக நடிக்கிறாங்க, சான்றா நடிக்க கொஞ்சம் பண்ணாவே ஓவராக நடிக்கிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் மிஸ்டர் பார்வதி. நீங்கள் அதை விட நீங்கள் ஓவராக பண்ணிட்டீங்க. ஓகேவா? நீங்கள் பண்ணது பெரிய தப்பு. மிதித்து தள்ளிட்டு நான் பண்ணது நான் கரெக்டு தான் அப்படிங்கிறது நீங்கள் வாதாடினது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால தான் உங்களுக்கு ரெட் கார்டே கொடுக்கப்பட்டது. நீங்கள் சான்றா வெளியே மிதித்து தள்ளினீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கல. மிதித்து தள்ளிட்டு நான் செஞ்சது ரைட்டு, சரின்னு சொல்லிட்டு வாதாடினீங்க பாருங்கள், அதுக்கு தாங்க உங்களுக்கு ரெட் கார்டே கொடுக்கப்பட்டது. இதுவும் என்ன புரியல? நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் ரெட் கார்டு இதுக்கு தான் கொடுத்தாங்க, அதுக்கு கிடையாது. சரின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அசிங்கமாக கம்ருதீன் இவங்க மயிறு பொறுக்கி அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதனால தாங்க ரெட் கார்டு பார்வதி சீண்டி விட்டுட்டு கம்ருதீன் கோவப்படுவாருன்னு பார்வதிக்கு தெரியும். கோவப்பட்டு அதிகமாக வார்த்தையை விட்டார். அதனால ரெட் கார்டு கொடுக்கப்படுது. அழகாக சம்பளம் கூட வரலன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டல் விட்டுருக்காங்க. வெளியவாவது இனிமேல் போய் வாயை ஒழுக்கமாக அடக்கி ஒழுக்கமாக இருக்கிறது மாதிரி பாருங்கள். வீட்டுக்குள்ளே இன்னுமே ஒருத்த மேலே ஒருத்தருக்கு வன்மம் தான் நடக்குது. இது பிக் பாஸ் வீடா, இல்லை WWவா, இல்லை இந்த வன்மத்துகளை இந்த பக்கத்து வீடு இப்படி தான் பொறாமையில் இவன் சாகணும், இவன் சத்து தான் நம்ம நல்லா இருக்கணும், அந்த வீடாங்கிறது யாருக்குமே தெரில. பார்க்கலாம் இனி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.